ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம பார்த்தோன்னா புது ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, நமக்கு Yamaha FZ வெர்ஷன் 1 பைக்கை வெர்ஷன் 2 மாற்ற போகிறோம். அவுட்லுக் எதுவுமே பண்ணாமல் நம்ம இன்ஜினில் மட்டும் தான் மாற்ற போகிறோம். இப்போ வெர்ஷன் 1 பார்த்தீங்கன்னா கார்பெட்டர் மாடல் பார்த்தோன்னா ஒர்க் ஆகும். அதே வெர்ஷன் 2 பார்த்தோன்னா ஃபியூல் இன்ஜெக்டராக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம கார்பெட்டராக ஒர்க் ஆக போகிறது பார்த்தோன்னா ஃபியூல் இன்ஜெக்டரை போட்டு எப்படி பார்த்தோன்னா நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறது இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. நம்ம இந்த வண்டி 2013 வாங்கியிருந்தோம். இப்போ வரைக்கும் இந்த வண்டி பார்த்தா 80,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கும். ஆனால் இந்த வண்டி வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும், நமக்கு மைலேஜ்ன்றது ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. எனக்கு இதில் பார்த்தோன்னா அதிகபட்சமாகவே 30 தான் தருது. சரி, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, சரி வெர்ஷன் 2லலாம் நல்லாவே ஒரு 55க்கு மேலே மைலேஜ் கிடைக்குதுன்னு தெரியுது. அதனால் சரி நம்ம இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறதுக்கும் மனசு வரல. சரி, ஃபஸ்ட்டு வாங்கின பைக் ஆசையாக வாங்கினோம். அதனால் சரி இது நம்ம இன்ஜின் பார்த்து சரி வெர்ஷன் 2 கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட் பண்ண அப்புறம் எப்படி மைலேஜ் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்றது தான் இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி மாற்றுறதுனால இன்ஜினில் இருக்கிற சிசியோ இல்லைனா பார்த்தோம்னா இனிஷியல் பிக்கப்பு இந்த டார்க்கெலாம் கம்மியாகிடும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் எதுவுமே ஆகாது. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோன்னா பண்ணி 2 months ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு நம்ம வண்டியை ஓட்டி தான் இருக்கும். எல்லாமே பார்த்தோன்னா நம்ம நினச்ச மாதிரி கரெக்டான மைலேஜ் ரேஞ்ச் எல்லாமே கொடுக்குது. நம்ம இதை மாற்றின அப்புறம் நம்மளுக்கு கொடுத்த மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் நம்மளுக்கு கொடுத்தது. அதை பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். எல்லாம் செக் பண்ணிட்ட அப்புறம் தான் நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மைலேஜ் கொடுக்குற வீடியோவும் போய் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேயே போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். அப்படி விசாரிக்கும் போது வர பார்ட்ஸோட விலை மட்டுமே ஒரு 45,000 மேலே தான் வந்தது. ஆனால் இப்போதைக்கு இனிஷியலாக அவ்வளோ பண்ண முடியாதனால நம்ம செகண்ட் ஹேண்டில் எல்லா பார்ட்ஸுமே வாங்கி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரௌண்ட் 25,000 to 28,000 மேலே வந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வண்டியை நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது தேவையான எல்லாத்தையுமே நாங்களே உங்களுக்கு கூட இருந்து அசிஸ்ட் பண்ணுறோம். இதால் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் நாங்களே அதுக்கு பார்த்தா லைஃப் டைம் அதுக்கு சர்வீஸும் பண்ணி தரோம். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே பண்ணி எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது. அது இப்போவே சொல்லிடுறோம். நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற மேஜரான பொருள் என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டரு, த்ராட்டல் பாடி, அப்புறம் வெர்ஷன் 2 பைக்கோட ஒயரிங் கிட் ஃபுல்லு, அப்புறமா அதுக்கு தேவைப்படுற எல்லா சென்சார்ஸு, அப்புறம் மீட்டரு, ஃபியூல் டேங்க் அண்ட் ஃபியூல் பம்ப்பு, இன்ஜின் ஹெட் ஃபுல் செட் அப்படியே வாங்கியிருக்கோம். அப்போ இன்ஜினுக்கு தேவைப்படுற மேக்னெட்டும் அப்புறம் மேக்னெட் காயிலும் வாங்கியிருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி மோர் தென் 20 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் வண்டியில் ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். அட் த பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். நம்ம சேனலில் எப்பயுமே இந்த மாதிரி ரெகுலராக பைக் பற்றின வீடியோஸ்லாம் போடுவோம். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். The fan was அங்கே 2 பாயிண்ட் கரெக்டாக காட்டணும். இல்லை கூட இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ண போகிற தெரிஞ்சிடும். ஹெட்டில் வச்சுட்டு கிளச் பிளேட்டை மாற்றிடணும் நம்ம வண்டிக்கு. இந்த வண்டி 23,000 இப்போ இந்த ஃபஸ்ட் இந்த போர்டெலாம் இப்போ தான் காட்டுறோமே வண்டி வாங்கி. டாப்பில் இருக்கிறனா இந்த கோடு மேலே இருக்கும். இப்போ பிஸ்டன் டாப்பில் இருக்கிற பார்க்கணும்னா இது நேராக இருக்கும். இங்கே ஒரு கோடு இருக்கும். நேராக 2 இது வச்சுன்னா ஓகே, டாப்பில் இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாமே. ஹெட் கவர் ரிமூவ் பண்ணிடலாம்.
எனக்கு கையில் அது இது பண்ணுறோம் அது ஐட்டு கையிடலாம். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு டயரு இதே யூஸ் பண்ணுறோம். இந்த டென்ஷன் இருக்கு. ரிலீஸ் பண்ண ஃப்ரீ ஆகிடும் சைனு. பார்த்து உசாராக காட்டணும். சவுண்ட் வருது. இதே நம்ம இன்ஜினில் கையே வைக்கலாம் வண்டி வாங்கி. இதுதான் ஃபஸ்ட் டைமு ஹெட்டு ஓப்பன் பண்ணுறோம். கையிலே இப்படி தானே இருக்கும். ஓரளவுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வண்டி வந்து வித்தியாசமாக இருக்கும் லைட்டாக. அது விவிஎல்லாம் இருக்குது. இல்லை அதெல்லாம் கிடையாது, நார்மல். காட்டும் போதும் இந்த போல்ட்டு மட்டும் கொஞ்சம் பக்காவாக காட்டணும். அப்படி இந்த பக்கம் ஒரு போல்ட்டு. இந்த போல்ட்டு மட்டும் கொஞ்சம் பக்கா வச்சோம். இந்த ஃப்ரீ தான். இங்கே ரைட் விட்டுலாம் இரு. அந்த ஓரம் வச்சு பாருண்ணா. ஸ்க்ரூலாம் எடுக்க வேண்டியது வரும்.
ஸ்க்ரூ தான் நிற்குது. ஸ்க்ரூ எடுத்துட்டா வெளியே வந்துடும். அந்த ஒவ்வொரு ஸ்க்ரூ எடு. டாப்பில் தர இது இந்த கயிறு உள்ள வீடியோவில் காட்டுத. லைட் ஆச்சுப்பா. வலிச்சு மாட்டுது. மேலே வலிச்சுக்கோ. ரொம்ப வலிக்காதா? லைட்டு தூக்கு. வந்துச்சுண்ணா பர்ஃபெக்டாக உட்காந்துச்சு. இது வந்து வீட்டோட ஹெட்டு. V1 ஹெட் இல்லை, வீட்டோட ஹெட்டு இது. இப்போ வந்து நெட்டு இரு, ஸ்டாப் பண்ண எப்படி இரு. நான் கொஞ்சம் டேரெக்டே ஸ்டாப் பண்ணு. அப்படியே சைடாக என்ன இறக்கு முன்ன இப்படி தானே இறக்குனாங்க. ஒரு மினிட். வா தெரிதா?
ஒன்று போட்டு டைட் பண்ணிக்கலாம். இதானா இது நான் பண்ணதும் இல்லை இதுமாரியா. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் வந்து சைஸ்லாம் வந்து ஓரளவு சேம் தான்றதை வந்து எனக்கு ஓரளவு தெரியும். ஹெட்டு அதெல்லாம் கொஞ்சம் சைஸ்லாம் ஒரே சேம் தான். அதை வச்சு தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம் நான் அது சொல்லிட்டு. இதை டைட் பண்ணணும் லைட்டாக. சரி நல்லா டைட் பண்ணும். நாளையும் வேணால் டைட் பண்ணிடணும். இதான் டைமிங் தான். டைமிங் இதோ இந்த ரெண்டு கூட சேமாக இருக்கணும். இந்த இடத்த நம்ம தூக்கில் இறங்க. இதாயிட்டு சரி டைமிங் கரெக்டாக இல்லைன்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். இந்த பேர் கோடு கரெக்டாகுதா? இது ஸ்ட்ரெயிட், இந்த கோடு ஸ்ட்ரெயிட் ஆகணும். அதான் டைமிங் கரெக்டாகுது அர்த்தம். ஓகேவா?
ஓகேடா, பிரச்சனை இல்லை. இது இந்த இடத்துலையும் சேம் வரணும், இங்கேயும் சேம் வரணும். முடிஞ்சிச்சு. இடத்துல 3 காப்பர் வாஷர் போடணும். 3 இருக்கும் இந்த இடத்துல. கரெக்டாக அந்த போல்ட்டு தான் போடணும். இல்லைனா மறுபடியும் தேவையில்லாம பிரச்சனை வரும். ஆயில் லீக் அது மாதிரி இருக்கும். பிரச்சனை இருக்குது. இதான் அந்த செயின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டைட் பண்ணுறது. ரிவர்ஸ் பண்ணிடணும். இதை இந்த பாரு, ஃபுல் டைட் பண்ணால் உள்ளே போய்டும். இப்போ அது உள்ளே மாட்டிட்டு லைட்டாக இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுனா ரிலீஸ் ஆகிடும். மேலே கட்டாங்க. இப்போ லூஸாக இருந்த செயின் நேர்ந்து பாரு, செயின் லூஸாக இருக்கும். அது ரிலீஸ் பண்ணால் டைட் ஆகிடும் செயின். செயின் லூஸாக இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. இது பாரு, ஒன்றும் இல்லை, டெஸ்ட் உள்ள வச்சு அவ்வளோதான் ரிலீஸ் ஆகிடும். செயின்லாம் இப்போ டைட் ஆகிடும். இந்த பாரு சுத்தமாக செயின் இங்கே பாரு, மேலே பாரு. ஓகேவா? டைட் ஆகுது பாரு, ஷேக்காக இருக்காது. இதோ இந்த ரப்பர் போட்டோம்னா ஆயில் லீக் ஆகும். ரப்பர் போட்டு அழுத்தி விட்டோன்னா ஆயில் லீக் ஆகாது. ஊதிடணும். அதுதான். இப்போ டைமிங் மட்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். கிலோ லேடிஸ் வீடியோ இருக்குதா? இன்னொரு இது தள்ளி போகலாமா? நேராக வரணும்.
கிடையாது ப்ளூடூத்ல இருக்கு. 5 நெட்டை போட்டோம். ஸ்டாப் டேட்டா நம்பர் 7 ஆமா நான் அதுதானே ப்ரெஸ் பண்ணணும். CPU ஆஃப். பார்த்து நம்ம பார்
உள்ள போட்டு உள்ள இதெல்லாம் அதே மாதிரி இருக்கும். விட்டங்க இதோ விட்டாங்க விட்டோம். இந்த சுவிட்சில் அங்கே வருது பாரு. இதோ இங்கே இருந்தது தான். இது வர வாங்கிட்டு போக வானார் இது பல்ப்பு இதுதான் பார்க்கலாம். அது எந்த பிரச்சனை அது. இது வரும். இது பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கலாம். நல்ல நம்ம தான் அந்த பக்கம் இருப்பா நல்ல நம்ம என்ன கட்டுறா? சில்க் ஷார்ட்டு என்னதுண்ணா? ஆயிட்டாங்க.
பேட்டரி மாட்டலாம் லாஸ்ட் மதியமா மாட்டிடலாம். சரி பார்த்துக்கலாம். ஸ்டாப் பண்ணுறது சொல்கிறேன். இந்த பக்கம் எதுவுமே இல்லைல்ல? ம் ஓகே. ஸ்டாப் பண்ணு. ஆ ம். ஆப்பிள் தானே இதா? அது அங்கே இருக்கிறதெல்லாம் லைட்டுக்காக இருக்கணும். ஹெட்லைட். வீடியோ எடுக்கிறியா? கேமரா நான் ஃபோன் ஸ்பீட் போடு. கட் பண்ணிட்டேன். சாப்பிடு. இதெல்லாம் லைட்டு. இதோ இது ஏதோ விளையாடு விளையாடு. விடாது விடாது விடு. இந்த பசங்க பார்த்துங்க. ஸ்டார்ட் பண்ணி கிளச் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ண காட்ட. ஆ ஓகே 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 ஓகே
எடுண்டா நியூட்ரு பண்ணிட்டு எடு. இப்போ அதில் நாய்ஸ் டிடெக்ஷன் ஒன்று சைடில் இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டு. தான் இதான் இப்போ ஒன்று கிளிச்சு நம்மள்ட்ட கையில் அப்புறம் மொத்தம் இது கைட்டு பண்ணிட்டு அது ஒரு வேல் பிடி. டூல் கட்டு மேனட் புல் இதுதான் எவ்வளோ வாங்கண்ணா? 275 ரூபா. வேற வண்டிக்கு ஏதாவது சோமா எப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தாண்ணா? இந்த வண்டிக்கே ஃபஸ்ட் யூஸ் ஆகுதா? அது ஸ்ப்ளெண்டர்னு போட்டுருக்கடா. சரி
கம்மியாக தான். இதுதான் செல்ஃப் ஷாட்டுக்கு இது பண்ணுறது 1 வே கிளச்சு கனெக்ட் பண்ணுற கியரு. இது இங்கே இருக்கிறேன். மேக்னெட்டு இது அப்படியே விட்டலான்றா இந்த வீலு ம் வருஷன் 1 இது போட்டலான்றா, வருஷன் 2 இது போடலாமா? இருக்குதா? இருக்குது இங்கே எந்த வருஷம் போகுது? ரெண்டும் ஒன்று தான், வேறு வேறையா? வீடு அந்த லீவில் வானான்றது இதே போட்டலான்றா. அது எத்தனை பாயிண்ட் பேர் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு. ம் ஆமாம், இது சின்ன வர மாதிரி இல்லை, செட்டாக வருது. இது அதே போட்டலாம், இதே போட்டலாம். இதே போடலான்ட்டு ம் நம்மள்ட்ட அது அது புதுசு. இப்போ 1 வே கிளச்சுனா கரெக்டாக தான் இருக்குது. இதான் 1 வே கிளச்சுன்னு இப்போ எதனா போயிடுச்சுன்னா இது கைட்டு மாற்றணும். ஒன்றும் இல்லை இது. இது வந்து பின்னு, லாக் பின்னு ஆரம்பிச்சு மாட்டணும் கரெக்டாக. இதுவா கேப்பா எடுக்கலாமா? ம் எத்தனை இல்லையா? இது எத்தனைடா? வீடியோ ஸ்டாப் பண்ணு, வீடியோ ஸ்டாப் பண்ணு. கடையில் வரதில்ல, வேணா புதுசாக ஆளே காணுமே. ஊருக்கு போயிட்டு தானே பசங்களா? 10 நாள் கேரளாவா? இப்படியோடா மைனர் பண்ணு என்ன அப்படியே வாய்ப்படி அது பிடிச்சிவா லைட்டு. யார் வேணுங்க? எது வேண்டாம். வரணும். ஓகே ஓகே. இன்னொரு ஒன்லி இருந்துச்சு இதே மாதிரி. ஏய் வரசுது வரசுதா சைடில் இந்த சவுண்ட் வருதானே? அது கம்ப்ரஷன் தான். இது ஒரு மேன் பண்ணலாம். ரைட்டாக நான் வரும். ம் ஆ நீங்கள் போடுறோம். அதுதான் அவுட்டரில் கீழே போகிறதுக்கு டேரெக்டாக அது வழி. இல்லை டியூப் போட்டு இப்படி விட்டுணும் கீழே.
தண்ணி கிண்ணி வந்துச்சுன்னா இறங்குச்சுன்னா அப்படியே இப்படி கீழே போயிடும். சரி. இந்த இன்னும் நேரம் ஆகும். நேரம் ஆச்சு. இரு இப்போ என்ன பண்ணுற? இது வண்டி நேரம் இருக்கிறேன். வண்டி உனக்கு அப்படி விடு. இரு பெட்ரோல் வரல. மீட்டர் ஆன் இருக்குது. அப்புறம் பவர் பார்த்துடலாம். பேட்டரியா வத்து ஆஃப் பண்ணி போடு. வத்து பெட்ரோல் வருது. ஓகே இது ஓகே. பெட்ரோல் வருது நட்பேன். அப்படி இது அவ்வளோதான். ஆஃப் பண்ணுறா. இது யார் இது பண்ணிடலாம். ஷீல்டு மாட்டிடலாம். அதெல்லாம் படாத்தியா அப்படியே ஸ்டாப் பண்ணி
அந்த பக்கம் கூட காட்டா ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதனா இந்த ஓஸ் வந்து டேங்க்கு வேஸ்ட் தண்ணிலாம் வருது வெளியே மேலே போச்சுன்னா இது வாட்டர் வழியாக தண்ணி போச்சுன்னா அது வெளியே வந்துடுறதுக்கு. இது பெரிய யூசேஜ்லாம் கிடையாது. ஸ்டாப் பண்ணி இதில் போட்டுது பாரு. என்ன போட்டுக்கா இது பேர் தான் கேனிஸ்டரா. இது வந்து எப்செட் வெர்ஷன் ஒன்று வராது, வெர்ஷன் 2 மட்டும் தான் வரும். டேங்க்லேருந்து ஒரு லைன் வரும் இன்லெட்டு, அது வந்து டேங்க்கு இன்லெட் போர்ட்டில் வரணும். இது வந்து த்ராட்டில் படி போகணும், 2வது போர்ட்டு. இது வந்து ஏர் ஹோஸ் தான், இது பிரச்சனை இல்லை, இது ஏர் ஹோஸ் தான். இது இருந்தால் கொஞ்சம் நல்லா மைலேஜ் கரெக்டாக வரும். இதெல்லாம் வைக்கலனா கொஞ்சம் மைலேஜ் குறையும். புதுசு தான் இது. 260 ரூபா 50 ரூபா தான், 250 ரூபா தான் ரேட்டு. இது இங்கே ஆக்சுவலாக அது இங்கே இருக்கும், இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருப்பாங்க கையடியா இந்த இடத்துல. நம்ம அங்கே வைக்கிறதோட இங்கே ஃப்ரீயாக தான் இந்த இடம் கேப் இருக்குது, நம்ம இந்த இடத்துல வச்சுலாம். ஓகே ஸ்டாப் பண்ணி இந்த பேர் உட்காருங்க. சரி என்ன பண்ணுற, வண்டி கவருக்கு போயிடலாம். ஸ்டாப் பண்ண ஓகே. அவ்வளோதான் அதான் கரெக்டாக அது நன்றி உட்காந்து நீ எதுமா நான் பார்த்துறேன். லைட்டாக தான் ஒரே ஒரு 1/2 இன்ச்சு தான் கேப் வருது எக்ஸ்ட்ரா. பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்க்ரூ போகிறேன். ஓகேவா? சீட் போடு இப்போ. ಆಯ್ತು ಫ್ರಂಟ್ ಆಯ್ತು விடு விட்றா, அப்போதும் ஒரு ஆள் தான் நல்லா இருந்துச்சு.
இப்போ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. வாங்க நம்ம வண்டி வந்து எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகிறதா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது. எப்படி கொஞ்சம் போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் த்ராட்டல் பண்ணி பார்க்கலாம். அதாவது பிக்கப் அடி வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி பிக்கப்பில் எதுவும் அடி வாங்கலை. இப்போது வந்து நான் நல்லா ரேஸ் கொடுக்குறேன் பாருங்கள். நல்லா தான் போகுது, ஸ்பீடும் சரி. இப்போ பாருங்கள், எனக்கு ஆக்சுவலி நம்ம பழைய வண்டி ஓட்டுற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ஓட்டும்போது. எனக்கு ஏதோ ஒரு புதுசாக சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. ஆக்சுவலாக டெய்லி ஓட்டுற மாதிரியே தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கட் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 hour மேலே வந்துருச்சு. ஆக்சுவலி 2.5 hours நம்ம எடுத்தோம். எல்லாத்தையும் நம்ம கொடுத்தா வந்து பார்த்தோன்னா குவாலிட்டியாக இருக்காது, பார்க்க முடியாது. சரி, என்ன நான் சொன்னால் மட்டும் போதும், உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக தான் இது வச்சுருக்கோம். ஏதாச்சும் உங்களுக்கு தெரிலனா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு அதே மாதிரி இது மாதிரி ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையானதை கரெக்டான விலையில் கரெக்டாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம். உங்களுக்கு என்றைக்கும் வந்து பார்த்தோன்னா நாங்கள் டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். நம்ம இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, மோஸ்ட்டாக வந்து எல்லா பார்ட்ஸோட விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு வெர்ஷன் 1. அது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி வெர்ஷன் 1 நம்ம கிக்கர் இருக்கும், ஆனால் வெர்ஷன் 2 கிக்கர் இருக்காது. அதனால் வண்டி நம்ம யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக செல்ஃபில் யூஸ் பண்ணுறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம கிக்கர் அடிக்கிறதுனால ஏதாச்சும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நம்மளால் சர்வீஸ் சென்டர் திரும்பிட்டு இந்த மாதிரி மாடிஃபைலாம் பண்ண முடியாது. அதுமாதிரி நம்ம வெளியே தான் வந்து பார்த்தோம் சர்வீஸும் பண்ணுற மாதிரி இருக்கும், வெளியே மெக்கானிக் கிட்ட கொடுத்து தான். ஏன்னா சர்வீஸ் சென்டர் இதெல்லாம் பார்க்கவும் மாட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹோப்ஃபுல்லாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல ஒரு வீடியோவை போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போகணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மாடிஃபை பண்ணிட்டப்புறம் இதை நம்ம வண்டியோட ஆக்சுவல் அவுட்லுக்கு. அதே மாதிரி நம்ம இந்த வண்டியில் இதுக்கு முன்னாடி டிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க்கும் பேக் டிஸ்க்கும் நம்ம மாற்றிருப்போம். அது வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுவும் என்ன பாருங்கள், என்ன பண்ணிக்கலாம். பை கைஸ்.